ஓம் நம சிவாய. ஆதியில் இந்த பிரபஞ்ச சொற்பத்தி காலத்தில் பரபிரமம் என்னும் பரமாத்மா 84 லட்ச ஜீவராசிகளையும் சிருஷ்டி செய்தது. அசையாமல் நின்றிருக்கும் விருட்சங்கள், மலைகள் முதலானியவைகள் 20 லட்சம், ஜலத்தில் உள்ள மீன் முதலாகிய ஜல வர்க்கங்கள் 9 லட்சம், நகர்ந்து செல்லும் புழு வர்க்கங்கள் 11 லட்சம், அநேக ஜாதி அநேக பாஷை பேசும் மனிதர்கள் 4 லட்சம், பசு முதலாகிய மிருக வர்க்கங்கள் 30 லட்சம், பசி வர்க்கங்கள் 10 லட்சம், ஆக மொத்தம் 84 லட்ச ஜீவராசிகளையும் சிருஷ்டி செய்தனர். இந்த 84 லட்ச ஜீவராசிகளிலும் பசுக்கள் தின்னும் புல்களும் ஓர் சிருஷ்டையில் சேர்ந்திருக்கின்றன. இப்புல்லுகளுக்கான ஏதோ ஒரு ஜென்மத்தில் தம் புண்ணிய விசேஷத்தினால் மானவ சரீரம் எடுக்கின்றன. புல்லானது எந்த ஒரு புண்ணியமும் செய்வதில்லை. ஆனால் இப்புல்களுக்கு புண்ணியம் எவ்வாறு உண்டாகுகிறதோ இனி அதை சொல்லப் போகின்றோம், கேளுங்கள். பெரியோர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், இன்னமுள்ள அடியார்கள் வழி நடக்கும்போது அவர்களின் பாதங்களின் கீழ் மிதிப்படும் புல்களும் அவர்களின் நிழல் எவ்வளவு தூரம் பூமியின் மேல் படுகின்றதோ அங்குள்ள புல்களுக்கும் புண்ணியம் உண்டாகிறது. அந்த புண்ணிய விசேஷத்தினால் புல்லாய் இருந்தவைகள் மறுஜென்மத்தில் புல்களில் பூக்கும் பூடாய் பிறந்து, கல்லாய் பிறந்து, அதற்கும் மறுஜென்மத்தில் புழுவாய் பிறந்து, பசிகளாய் பிறந்து, மிருகங்களாய் பிறந்து, பிறகு கடைசியில் ஸ்திரீ புருஷர்களாய் வந்து பிறக்கின்றன. புல்களின் மேல் பெரியோர்களின் பாதங்கள் பட்டபடியால் அப்புண்ணிய விசேஷத்தினாலேயே இந்த ஜென்மங்களையும் கடந்து கடைசியில் ஸ்திரீ புருஷர்களாய் வந்து பிறக்கின்றன ஒழிய புல்களும் பூண்டுகளும் பூக்களும் மரங்களும் பசிகளும் கல்களும் மிருகங்களும் எந்த ஒரு புண்ணியமும் செய்வதில்லை. புல்களின் மேல் பெரியோர்களின் பாதங்கள் பட்டபடியால் இந்த ஜென்மங்களையும் கடந்து கடைசியில் அந்தந்த புண்ணியங்களுக்கு தக்கபடி ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ வந்து பிறக்கின்றன. இதற்கு சரியான திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுகின்றோம், கவனியுங்கள். கோவில்களை கட்டி வைத்த புண்ணியவான்கள் என்ன செய்வார்கள் என்றால், கோவில் வேலை முடிந்த பிறகு கோவில்களுக்குள் இருக்கும் பிரகாரம் சுற்றிலும் கல்களை பரப்பி அங்குள்ள கல்களின் மேல் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிப்பது போல் அங்கங்கு அநேக இடங்களில் கோவில்களை கட்டி வைத்தவர்களின் உருவம் போல் உளியினால் செதுக்கி வைப்பார்கள். இதனன்றியும் மூலஸ்தானத்திற்குள் போகும் பொழுது வாசற்படிகளின் மேல் அமைந்திருக்கும் பித்தளை தகடுகளின் மேலும் தம் உருவம் போல் செதுக்கி வைத்திருக்கின்றன. இவ்வாறாக கோவில்களை கட்டி வைத்தவர்கள் கல்களின் மேலும் பித்தளை தகடுகளின் மேலும் அவர்களின் உருவங்களை அடித்து வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், பெரியோர்கள் கோவில்களுக்குள் வந்து சுற்றி திரிந்து பார்க்கும் பொழுது அவர்களின் பாதங்கள் தமது சரீரத்தின் மேல் பட்டவுடன் தமக்கு புண்ணியம் உண்டாகும் என்று அப்புண்ணிய விசேஷத்தினால் மறுஜென்மத்தில் தாம் நல்ல கதியை அடையலாம் என்று உத்தேசங்கள் கொண்டு கோவில்களை கட்டி வைத்தவர்கள் எல்லோரும் இவ்வாறு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதுபோல் புல்களின் மேல் பெரியோர்களின் பாதங்கள் பட்டபடியால் அப்புண்ணிய விசேஷத்தினால் இதுவரையில் சொல்லி வந்த ஜென்மங்கள் எல்லாம் புல்லானது எடுத்து கடைசியில் மிருக ஜென்மம் எடுத்த பிறகு அம்மிருகங்கள் செய்த புண்ணியத்திற்கு தக்கபடி ஸ்திரீ புருஷர்களாய் வந்து பிறக்கின்றன. மேற்சொல்லிய மிருகங்களுக்கு புண்ணியம் எப்படி உண்டாகுகிறதோ இனி அதை சொல்லுகின்றேன், கேளுங்கள். பசுவாகிலும் எருதாகிலும் அல்லது இனி எந்த மிருகமாகிலும் வாளை தூக்கி அதிவேகமாய் ஓடி வரும்பொழுது அவைகள் வரும் வழியில் சிறுவர்கள் நின்றிருந்தால் அச்சிறுவர்களின் சமீபமாய் அம்மிருகங்கள் வந்தவுடன் அவைகளின் வேகத்தை எல்லாம் அடக்கி உடனே நின்றுவிடும். இல்லையென்றால் சிறுவர்கள் பக்கமாய் ஒதுங்கி ஓடிப்போகும். மிருகங்கள் இவ்வாறாக செய்து வரும் விஷயம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விஷயமே ஆகும். இப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் ஜீவ காருண்யம் என்பது உண்டு. ஜீவ காருண்யம் என்றால் ஐயோ பாவம், குழந்தைகளை மிதிக்கலாகாது என்று எண்ணம் உண்டாகுவதற்கு ஜீவ காருண்யம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஜீவ காருண்யம் உள்ள மிருகங்கள் எல்லாம் மறுஜென்மத்தில் ஸ்திரீயாகவோ அல்லது புருஷர்களாகவோ வந்து பிறக்கின்றன. இவ்விதமாகவே எறும்பு முதல் எல்லா ஜீவ ஜந்துக்களும் புண்ணியம் செய்து அப்புண்ணிய விசேஷத்தினால் மிருகங்களாய் ஜென்மித்து பிறகு ஏதோ ஒரு ஜென்மத்தில் மனிதர்களாய் வருகின்றன. இதற்கு ஒரு சில திருஷ்டாந்தங்களை சொல்லுகின்றேன், கேளுங்கள்.
நமது இந்து தேசத்தை ஆளும் சக்கரவர்த்தியானவர் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை சென்சஸ் என்னும் கணக்கெடுத்து பார்க்கின்றார். அப்பொழுது ஒவ்வொரு சென்சஸிலும் அநேக லட்சக்கணக்காய் ஜனங்கள் அபிவிருத்தியாய் கொண்டே வருகின்றார்கள். ஒவ்வொரு சென்சஸ்களிலும் மிருகங்களும் மனுஷர்களும் ஜென்மத்தை அடைந்து கொண்டே வருவதனால் ஒவ்வொரு கிராமங்களில் தாலுகா, ஜில்லாக்கள், பட்டணங்கள் முதலிய ஊர்களில் ஜனங்கள் விசேஷமாய் பிறந்து கொண்டே இருப்பதனால் இவர்கள் எல்லோரும் குடியிருப்பதற்கு போதுமான இடம் இல்லாமல் அப்போதைக்கப்போது முன் சொல்லிய ஒவ்வொரு ஊர்களும் பெரிதாகிக் கொண்டே வருகின்றன. 50 வருஷங்களுக்கு முன் ஒவ்வொரு ஊரும் இப்போதிருக்கும் அவ்வளவு பெரிதாய் இல்லவே இல்லை. இன்னும் 50 வருஷங்கள் சென்ற பிறகு அந்தந்த ஊர்களை போய் பாருங்கள். அப்பொழுது வெளியாய் இருந்த மைதானங்கள் எல்லாம் வீடுகளாய் இன்னும் பெரிய ஊராக போகின்றன. எறும்பு முதல் 84 லட்ச ஜீவராசிகளும் புண்ணியம் செய்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் மனுஷர்களாய் வந்து பிறந்து மாய என்னும் ஆசாபாச கயிற்றினால் கட்டப்பட்டு அதன் பின் அக்கட்டிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்னும் வீட்டை அடையும். மிருகங்களாய் இருந்தவைகளுக்கு கிடைக்கத்தகாத மானவ சரீரம் கிடைத்த போதிலும் மறுபடியும் பாவ காரியங்களை செய்ததால் அசுர யோனிகளில் போய் பிறக்கின்றார்கள். தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளப்பட்டவனும் செல்வத்தினால் கர்வமடையப்பட்டவனும் அகங்காரம், பலம், கோபம், ஆசை முதலானவைகளில் நிறைந்திருக்கப்பட்டவனும் தன் தேகத்தில் இருக்கும் இதரர்களின் தேகத்தில் ஆத்மாவாய் இருக்கப்பட்ட என்னை துஷிக்கப்பட்டவனும் பார்ப்பவர்களுக்கு பூஜை செய்பவனைப் போல் நடித்து காட்டப்பட்டவனுமாகிய இப்படிப்பட்ட துன்மார்க்கங்களை எல்லாம் மறுபடியும் நான் அசுர யோனிகளில் என்றால் புலி முதலாகிய துஷ்ட மிருகங்களின் கற்பத்தில் பிறக்கும்படி செய்விப்பேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் சொல்லியிருக்கின்றார். இதற்கு ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 17, 18, 19. ஆதலால் கிடைக்கத்தகாத மானவ சரீரம் எடுத்தும் பாப காரியங்களை செய்வதனால் மறுபடியும் தாழ்ந்த ஜென்மத்தை அடைய வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். மனுஷர்களாய் இருந்தவர்கள் ஸ்திரீ புருஷர்களாய் வந்து அவதரித்த போதிலும் பார்வைகளுக்கு மாத்திரம் மனுஷர்களாய் காணப்படுவார்களே ஒழிய மனுஷர்கள் இடத்தில் இருக்கும் குணங்கள் அவர்களிடத்தில் எல்லளவேனும் இராது. பறவைகளும் கல்களும் மரங்களும் இன்னும் மற்ற ஜந்துக்களும் மனிதர்களாய் வருவதுண்டு. இப்படி மிருகங்களாய் இருந்து மனுஷர்களாய் வந்து பிறந்தவர்களுக்கு முதல் ஜென்மத்தில் ஈஸ்வர பக்தி என்பது இவர்களுக்கு இராது. இதற்கு சில மனிதர்களை இங்கு திருஷ்டாந்தமாய் சொல்லுகின்றேன். அதை அனுபவத்தில் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். பயிர் தொழில் செய்பவர்கள் காலை 6 மணிக்கெல்லாம் கழனிக்கு சென்று ஏர்களை கட்டி உழுது 11 மணிக்கு வீடு வந்து சேர்ந்து ஸ்நானம் செய்து சாப்பிட்டு சில நேரம் படுத்து தூங்கி மறுபடியும் மாலை 4 மணிக்கெல்லாம் கழனிக்கு சென்று ஏர்களை கட்டி உழுது மாலை 6 மணிக்கு வீடு வந்து சேர்ந்து மாடுகளுக்கு தண்ணீர் காட்டி வைக்கோல் முதலானியவைகளை போட்டு இவர்களும் சாப்பிட்டு விட்டு வீண் விவகாரங்களை எல்லாம் சில நேரம் பேசி அதன் பிறகு படுத்து உறங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஈஸ்வர பக்தி என்பது சிறிதேனும் இருக்காது. இப்படியாய் ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள் யாரென்றால் முன் ஜென்மத்தில் மிருகங்களாய் இருந்த அந்த மிருக ஜென்மத்தை விட்டு தாம் செய்த புண்ணிய விசேஷத்தினால் மனிதர்களாய் வந்து பிறந்து எந்த ஈஸ்வர தியானமும் இல்லாமல் ஏர்களை உழுது கொண்டும் சாப்பிட்டு கொண்டுமாய் இருப்பார்கள். இவர்களைப் போலவே எந்த கடவுளின் பூஜையும் செய்யாமல் இன்னும் அநேகர்கள் அநேக விதங்களாய் வியவகாரங்களை செய்து வருகின்றார்கள். இப்படி இருக்கும் அநேக மனிதர்களை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கலாம். முதலில் சொல்லியது போல் சிலர் ஏர் உழுது வீடு வந்து சேர்ந்த பிறகு ஸ்நானம் செய்து உலர்ந்த மடி வஸ்திரங்களை கட்டி பூஜை அறையில் உட்கார்ந்து விபூதி மந்திரங்களுடன் அந்தந்த இடங்களில் அணிந்து ஜெப மாலையை கையில் பிடித்து ஸ்ரீராம மந்திரமோ அல்லது ஓம மந்திரமோ அல்லது பஞ்சாட்சர மந்திரமோ தன் சக்தியானது சாரமாய் சில நேரம் ஜெபம் செய்து முடித்த பிறகு சாப்பிடுவார்கள். மறுபடியும் மாலையில் ஏர் உழுது வந்த பிறகும் ஸ்நானம் செய்து பூஜை அறைக்கு சென்று காலையில் ஜெபம் செய்தது போல இரவிலும் ஜெபம் செய்த பிறகு சாப்பிடுவார்கள். மற்ற அநேக விதங்களாகிய வேலைகளை செய்யப்பட்டவர்களில் சிலர் மாத்திரம் முன் சொல்லிய ஏர் உழுபவனைப் போல் காலை மாலைகளில் ஜெபமோ அல்லது ஈஸ்வர பூஜையோ செய்து வருவார்கள். இப்படி ஏதோ ஒரு பூஜையை செய்து வரப்பட்டவர்கள் எல்லோரும் யாரென்றால் இவர்கள் எல்லோரும் முன் ஜென்மங்களில் மனிதர்களாய் பிறந்து ஜெபமும் ஈஸ்வர பூஜையும் செய்து வந்தவர்கள் ஆதலால் அந்த வாசனையானது முதிர்ந்து முன் ஜென்மத்தில் எந்தெந்த பூஜைகளை செய்து வந்தார்களோ அதே பூஜைகளை மறு ஜென்மத்திலும் செய்து வருவார்கள்.
இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் செய்து வரும் பூஜைகள் எல்லாம் ஜென்மாந்திரங்கள் தோறும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த ஈஸ்வர பூஜை பழமாய் பழுத்துவிடும். ஈஸ்வர பூஜை பழமாய் பழுத்து மரணமடைந்த பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கின்றான். மற்றொரு சரீரம் எடுத்த போது அந்த ஜென்மத்தில் தியான நிஷ்டாந்த பரனாய் இருப்பான். அப்படி என்றால் ஒரே கடவுளின் ரூபத்தை இதயத்தில் நிறுத்தி தான் எந்தெந்த வேலைகளை செய்து வந்த போதிலும் அந்த வேலைகளுடன் இதுவும் ஒரு முக்கியமான வேலை என்று நினைத்து சர்வகால சர்வாவஸ்தையிலும் அக்கடவுளின் ரூபத்தை மனக்கண்ணால் பார்த்து கொண்டு தான் பேசாமல் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தினால் கடவுளை ஜெபம் செய்து கொண்டு வருவான். இவ்வாறாக ஜெபம் செய்து வரப்பட்டவர்கள் முதற்படியாக பூஜைகளை கடந்து இரண்டாவது படிக்கு வந்தவர்களாய் இருக்கின்றார்கள். இப்படியாய் இருக்கும் ஜென்மத்தில் தான் முதல் ஜென்மத்தில் செய்து வந்த ஜெபம் அல்லது பூஜை முதலானவைகளை நினைத்து மறுபடியும் இரண்டாவது ஜென்மத்தில் ஜெபம் செய்ய எல்லளவேனும் அவனுக்கு இச்சை இராது. ஏனென்றால் அவன் அப்படியே கடந்து விட்டபடியாய் அதன் மேல் அவனுக்கு இச்சை இல்லாமல் உயர்ந்து கொண்டே செல்ல செல்ல மேற்படிகளுக்கு போக எண்ணம் உண்டாகுமே ஒழிய செய்து முடித்த கீழ்ப்படிகளுக்கு செல்ல எண்ணம் வராது. இதுபோல இந்த நிஷ்டையையும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த நிஷ்டையையும் பழமாய் பழுத்து மரணமடைந்த பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கின்றான். பிறகு மற்றொரு சரீரம் எடுத்த பிறகு அந்த ஜென்மத்தில் யோகியாவான். யோகி என்றால் பல இடங்களிலும் குரங்கை போல் ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அங்கும் இங்கும் ஓட விடாமல் கட்டிவிடும் சக்தி யோகத்திற்கு உண்டு. மோட்சம் அடையப்பட்டவர்களுக்கு இந்த யோகம் மூன்றாவது படியாக இருக்கின்றது. இந்த யோகத்திற்கு மேல்படி ஞானமேயாம். யோகம் இல்லாமலே ஞானத்தை அடையலாம் என்று சிலர் சொல்வார்கள். யோகம் இல்லாமலேயே ஞானம் சித்தியாக மாட்டாது. யோகம் எப்படிப்பட்டது என்றால் அக்னியை போன்றது. ஞானம் எப்படிப்பட்டது என்றால் அக்னியில் உண்டாகும் ஜுவாலையை போன்றது. அக்னி இல்லாவிட்டால் ஜுவாலை எப்படி இல்லையோ அதுபோல யோகம் இல்லாவிட்டால் ஞானம் சித்தியாக மாட்டாது. ஆதலால் அக்னியே ஜுவாலையும் ஜுவாலையே அக்னியாயும் எப்படி இருக்கின்றதோ அதுபோல யோகமே ஞானமாயும் ஞானமே யோகமாயும் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது படியாக யோக படிக்கு வந்த பிறகு இந்த யோகமும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் அந்த யோகம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பழமையாய் பழுத்து மரணமடைந்த பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கின்றது. மற்றொரு சரீரம் எடுத்த பிறகு இந்த யோகியே ஞானியாகிறான். இந்த ஞானியுடைய மனதானது யோகியாய் இருக்கும் போதே நரசமாகி விட்டபடியால் மறுஜென்மத்தில் மனம் என்பது அவனிடம் தலை காட்டாமல் இருப்பதனால் அவன் தன் சரீரத்தை மறந்து தன்மேல் வஸ்திரம் இருப்பதும் இல்லாததும் அவனுக்கு தெரியாமலும் அன்றி தான் உண்பதும் அல்லது அந்நியரால் ஊட்டப்படுவதும் தனக்கு தெரியாமலும் இன்ன வஸ்துதான் சாப்பிடுகிறோம் என்று அறிய மாட்டான். இப்படியாய் இருப்பவனே சரியான மௌனியும் ஞானியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞானமே நான்காவது படி என்று சொல்லலாம். சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் பேசாமல் வாயை மூடிக்கொண்டும் மனதை வெளி விவகாரங்களில் ஓடவிட்டு கொண்டும் தாம் எண்ணம் கொண்டிருப்பவர்களை எல்லாம் பல வகையிலும் கடிதங்களிலும் எழுதி காட்டிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி செய்வது மௌனம் அல்ல. மனதை வெளி விவகாரங்களில் ஓடவிடாமல் நிறுத்தி சும்மா இருப்பதே மௌனமாகும். யோக அபியாசத்தினால் மௌனம் சித்திக்குமே ஒழிய மற்ற எந்த மாத்திரங்களாலும் ஜபங்களாலும் பூஜைகளாலும் அல்லது தவங்களாலும் மௌனம் சித்திக்க மாட்டாது. யோகம் ஒன்றிற்கே மனதை நாசம் செய்யத்தக்க சக்தி உண்டே ஒழிய இதை தவிர மற்ற எவைகளாலும் மனதை நாசம் செய்யத்தக்க சக்தி இல்லை. அதாவது சித்தர்கள் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், அதாவது இவர் உட்கார்ந்திருக்கும் போது மனதை எங்கும் வெளியில் ஓடவிடாமல் செய்து சும்மா உட்கார்ந்திருப்பார். அதுபோல நடக்கும் பொழுது எந்த எண்ணங்களும் இல்லாமல் சும்மா நடப்பார். யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் அந்த சமயத்திற்கு வேண்டிய பேச்சுகளை மாத்திரம் பேசுவார். பேசி முடிந்தவுடன் மறுபடியும் சும்மா இருப்பார். புத்தகங்களை எழுத வேண்டியிருந்தால் மனதினால் நினைத்து புத்தியினால் யோசித்து எழுதி மற்ற காலங்களில் எல்லாம் மனதை எங்கும் ஓடவிடாமல் செய்வித்து சும்மா இருப்பார். இவ்வாறாக சும்மா இருப்பதே மௌனம் என்று அறிவீராக. இந்த மனநிலையை யோக பலத்தினால் நன்கு கண்டறிந்தபடியால் இம்மனதின் இரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு இங்க சொல்லப்படுகிறது.
ஒரு திகம்பரி வேஷதாரி சித்தரை பற்றி இங்கு சொல்லப் போகின்றேன், கவனியுங்கள். சில புருஷர்கள் வேஷ்டிகளையும் கௌபீனத்தையும் அவிழ்த்து போட்டு சரீரமெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டும் எல்லோரிடத்திலும் வார்த்தையாடிக்கொண்டும் ருசிகரமான பதார்த்தங்களை சாப்பிட்டு கொண்டும் திரிந்து வருவார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கங்களை எல்லாம் நரபசுகள் என்று சொல்லலாம் ஒழிய திகம்பரிகளாக மாட்டார்கள். இவர்கள் மகா ஞானிகள் என்று உலகத்தார் எண்ணிக்கொள்ளட்டும் என்று இவ்விதமான வேஷத்தை பூண்டிருப்பார்கள். மிருகங்களாய் பிறந்து மனுஷர்களாய் வந்து பிறந்தவர்களுக்கு முதல் ஜென்மத்தில் ஈஸ்வர பக்தி சிறிதேனும் இருக்காது. பயிர் தொழில் செய்பவர்களை குறித்தும் இவர்களைப் போல இன்னும் அநேகர்கள் அநேக விதங்களாகிய வியாபாரங்களை செய்து வருபவர்களை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஈஸ்வர பக்தி என்பது எப்பொழுது உண்டாகுமோ என்று இனி அதை சொல்லுகின்றேன், கேளுங்கள். பிரம்மச்சரியம், கிருஹஸ்தாஸ்திரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 ஆசிரமங்கள் இருக்கின்றன. இந்த 4 ஆசிரமங்களிலும் கிருஹஸ்தாஸ்திரமே மிகவும் சிரேஷ்டமானது என்று உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் கிருஹஸ்தன் வீட்டிற்கு பிரம்மச்சரியனும் வானப்பிரஸ்தனும் சந்நியாசியும் சென்று சிலர் சாதம் கேட்பார்கள், சிலர் தர்மம் கேட்பார்கள், சிலர் பால் பழங்களை கேட்பார்கள். இவர்கள் கேட்பது போல கிருஹஸ்தனும் கொடுத்து கொண்டு வருவான். இவ்வாறாக கிருஹஸ்தன் முன் சொல்லிய பிரம்மச்சரியன் வானப்பிரஸ்தன் சந்நியாசிகளுக்கு தர்மம் கொடுத்து வருவதனால் அந்த கிருஹஸ்தரனுக்கு புண்ணியம் உண்டாகிறது. அப்புண்ணிய விசேஷத்தினால் மறுஜென்மத்தில் லட்சாதிபதி வீட்டில் போய் பிறக்கின்றான். லட்சாதிபதியாகவும் பிரசாதிபதியாகவும் ஏன் பிறக்கின்றார்களோ அதற்கு காரணம் சொல்லுகின்றேன், கேளுங்கள். 10,000 ரூபாய் ஆஸ்தியுடைய ஒருவன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் சக்தியானுசாரம் குளம் வெட்டுகிறான், கோவில்களை சீர்திருத்தம் செய்கின்றான், தண்ணீர் பந்தல் வைக்கின்றான், பிரதி வருஷமும் சாதுக்களுக்கு சாதம் போடுகின்றான். இப்படிப்பட்ட தர்மங்களை எல்லாம் ஈஸ்வரப்பணமாய் செய்கின்றேன் என்று எண்ணாமல் நான் செய்கின்றேன் என்று எண்ணுவதனால் இந்த ஜென்மத்தில் 10,000 ரூபாய் ஆஸ்தியுடையவனாய் இவன் தர்மம் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் மறு ஜென்மத்தில் 50,000 ரூபாய் ஆஸ்தியுடையவர்களின் வீட்டில் போய் பிறக்கின்றான். அங்கு பிறந்த பிறகு முன் ஜென்மத்தில் செய்த தர்மத்தை விட இந்த ஜென்மத்தில் இன்னும் அதிகமாய் தர்மம் செய்வான். அதிக தர்மம் செய்து மரணமடைந்த பிறகு மற்றொரு ஜென்மத்தில் லட்ச ரூபாய் ஆஸ்தியுடையவர்களின் வீட்டில் போய் பிறப்பான். இவ்வாறாக பிரதி ஜென்மங்களிலும் தர்மம் செய்து கொண்டே போவானாகில் அரசனாகவும் கோடீஸ்வரனாகவும் போய் பிறப்பான். திரவியம் சம்பாதித்து எந்த ஒரு தர்மமும் செய்யாமல் வயலை காக்கும் பொம்மையைப் போல் தனத்தை காத்து அந்த தனத்தை மற்றவர் எவரோ ஒருவர் அனுபவிக்கும்படியாய் வைத்து உலகத்தில் மரணமடைந்தவர்கள் அநேகர்கள் இருக்கின்றார்கள். வண்டியின் சக்கரம் உருளும் பொழுது கீழ்ப்பாகம் மேலும் மேல்பாகம் கீழுமாய் எப்படி சுற்றி சுற்றி திரிந்து உருளுகின்றதோ அதுபோல தனவந்தனாய் இருப்பவன் ஏழையாய் பிறப்பான். ஏழையாய் இருப்பவன் தர்மம் செய்து தனவந்தனாய் பிறப்பான். தனவந்தனாயும் அரசனாயும் பிறப்பதற்கு காரணம் தாம் செய்து வரும் தர்மமே ஒழிய மற்றபடிக்கு வேறொன்றும் இல்லை. நமது நிழல் நம்முடன் கூட எப்படி வருகின்றதோ அதுபோலத்தான் நாம் செய்து வரும் தர்மம் ஒன்றே நம்முடன் கூட தொடர்ந்து தனவந்தர்களின் வீட்டில் பிறக்கும்படி செய்கிறது. ஆதலால் தர்மம் தலை காக்கும் என்று அன்றே பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு இதையும் பெரியவங்க தான் அந்த காலத்தில் இந்த பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க. பொருள் சம்பாதித்து தர்மம் செய்யாமல் மரணமடைந்தால் மறு ஜென்மத்தில் நல்ல கதி உண்டாக மாட்டாது என்று மாணவ ஜனங்கள் தெரிந்து கொள்ளாமல் அதோ கதிக்கு பாழாகின்றார்கள். இதுவரையில் முன் சொல்லியது போல புண்ணியம் செய்து லட்சாதிபதியாய் பிறக்கப்பட்டவர்களுக்கு ஈஸ்வர பக்தி என்பது சிறிதேனும் உண்டாக மாட்டாது. அவர்களின் மனம் திரவியம் சம்பாதிப்பதிலேயே எப்பொழுதும் நாடியிருக்கும். அப்படி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், புண்ணியத்தில் காமிய புண்ணியம் என்றும் நிஷ்காமிய புண்ணியம் என்றும் 2 விதங்களாய் இருக்கின்றன. காமிய புண்ணியம் என்றால் தான் செய்யும் தர்மங்களை எல்லாம் நான் செய்தேன், நான் செய்கின்றேன் என்று செய்யும் தர்மத்தினால் உண்டாகும் புண்ணியத்திற்கு காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். நிஷ்காமிய புண்ணியம் என்பது எப்படிப்பட்டது என்றால், நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வரும்பொழுது எந்த ஒரு வஸ்துக்களும் கொண்டு வரவில்லை. இந்த தன தானியாதி ஐஸ்வர்யங்களை எல்லாம் மத்தியில் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டவைகள்.
ஆதலால் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டிருக்கும் வஸ்துக்களை எல்லாம் ஈஸ்வர பிரத்தியர்த்தமாகவே தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணி தர்மம் செய்து வந்தால் அதனால் உண்டாகும் புண்ணியத்திற்கு நிஷ்காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். இவ்வாறாக நிஷ்காமிய புண்ணியங்களை செய்து வரப்பட்டவர்கள் உலகத்தில் மிகவும் அரியதாய் இருப்பார்கள். நான் தர்மம் செய்கிறேன் என்று உலகத்தில் அநேகர்கள் செய்து வருகின்றார்கள். இந்த இரகசியங்களை எல்லாம் அநேகர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. இந்த மிருக மனுஷர்கள் ஜென்மாத்திரங்கள் தோறும் தர்மம் செய்து புண்ணியம் சம்பாதித்து வந்த போதிலும் எந்த ஜென்மத்தில் பெரியோர்களை அடுத்து அவர்களின் பசியை தணித்து அவர்களின் இஷ்ட பூர்த்தியை செய்விக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் சந்தோஷித்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தினால் உண்டாகும் புண்ணியம் நிஷ்காமிய புண்ணியத்திற்கு சமமாகிறது. முன் சொல்லிய பயிர் தொழில் செய்பவர்களுக்கும் மற்ற வியாபாரங்களை செய்யப்பட்டவர்களுக்கும் எந்த ஜென்மத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் இவ்வாறான புண்ணியம் உண்டாகிறதோ அந்த ஜென்மம் முதல் இவர்களுக்கு ஈஸ்வர பக்தியானது ஒவ்வொரு ஜென்மத்திலும் உயர்ந்து கொண்டே சென்று கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஞானியாய் பிறந்து மோட்சம் என்னும் வீட்டை அடைவார்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.